அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் மருத்துவமனையில் நுழைந்து மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி உயிரிழந்தார். யார்க் என்ற இடத்தில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் திடீரென நுழைந்த மர்ம நபர் அங்கிருந்த ஊழியர்கள் 5 பேரை பணைய கைதிகளாக சிறைபிடித்தார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் போலீஸ் அதிகாரி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்தனர். செவிலியர் உட்பட 2 காயமடைந்தனர். பனாமாவில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 8 வயது சிறுமி உயிரிழந்தார். வெனிசுலா மற்றும் கொலம்பியாவைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் 3 படகுகளில் சென்று கொண்டிருந்தனர். இதில் குழந்தைகள் உட்பட 21 பேருடன் சென்ற ஒரு படகு பனாமா எல்லை அருகே கவிழ்ந்தது. இதையடுத்து நடைபெற்ற மீட்புப் பணியில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் வெனிசுலாவைச் சேர்ந்த 8 வயது சிறுமி உயிரிழந்ததாக பனாமா தேசிய எல்லை சேவை அமைப்பினர் தெரிவித்தனர். மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜப்பான் நாட்டில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் எங்கு பார்த்தாலும் வெண்பனி போர்வை போர்த்தியது போல் ரம்யமாக காட்சியளிக்கிறது. மினாமியோனுமா நகரத்தில் வீடுகளும் வீதிகளும் மரங்களும் பனிக்குவியலால் மூடப்பட்டுள்ளன. சாலைகள் தெரியாத அளவு பனி சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.